இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா 5.1 அதாவது வந்து பார்த்துட்டோன்னா நான் ஏற்கனவே வீடியோ வந்து பார்த்துட்டா போட்டிருப்பேன் நான் பிஃபோர் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அது ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5.1 அதாவது வந்து ரீஒர்க் முடிஞ்சிச்சு. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். அதாவது வந்து மெயின்ஸ் கார்டு இந்த மாதிரி ஒயர் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி ஒயரிங் ஐசி 2 கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும்தான். ரீஒர்க் முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதேமாதிரி பகாரியா யூஎஸ்பி போர்டு, அதாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். அதே மாதிரி சுவிட்ச் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாற்றிருக்கோம். அதே மேலே இது மட்டும் போட்டு சுவிட்ச் மட்டும் பார்த்தோன்னா மாற்றிருக்கோம். இந்த 3 சுவிட்சுமே டம்மி தான். இந்த சுவிட்சும் டம்மி தான். இது பவர் ஆன் ஆஃப் அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ்பி போர்டு பவர் ஆன் பண்ணோடனே ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ்பி போர்டு ஆன் ஆயிரும். யூஎஸ்பி போர்டிலேருந்து எல்லா இதுக்குமே அதாவது வந்து இன்புட் அவுட்புட் எல்லாத்துக்குமே போய்க்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு சின்ன அதாவது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நான். அதே மாதிரி சப் வால்யூமு, சென்ட்ரு, சரவுண்டு, மெயின் அதாவது வந்து லெஃப்ட் ரைட்டு, ட்ரிபிள், பேஸு, மாஸ்டர் வால்யூம். நம்ம செய்கிற ஆம்பில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் வால்யூம் வந்து வைக்க மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக அதை வந்து 100K எல்கான் கண்ட்ரோல் தான் போடுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்கான் கண்ட்ரோலு 100K ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ள பார்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீட் அண்ட் தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டிங்கில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது டெஸ்டிங் வீடியோ, அதாவது வந்து பார்த்துட்டோம் இந்த ரீஒர்க் பண்ணி முடிச்ச வாட்டி டெஸ்டிங் வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா போடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் வால்யூம் மட்டும் வச்சு நம்ம நீட்டாக வீடியோ ஃபினிஷ் ஆகும்போது கடைசி ஒரு நிமிஷம் மட்டும் பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, போர்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 24 வோல்ட், அதாவது வந்து 24 வோல்ட்டில் ஃபேன் போட்டிருக்கேன் நான். 24 வோல்ட் ஃபேனு. இங்கே பின்னாடி இங்கேயும் ஃபேன் கேபினெட்டில் எதுவும் இடம் இல்லை பழைய கேபினெட்னால. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன் 24 வோல்ட்டில் 12 வோல்ட் ட்ரைவ், அதாவது வந்து 12 வோல்ட் கொடுத்து 24 வோல்ட்டு ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். அடுத்து மகேஷ் பிடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3 பின் சுவிட்செல்லாம் இதுலேயுமே கனெக்டர் எல்லாமே எடுத்தாச்சு. அதே மாதிரி இது மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம புஷ் போட்டிருக்கோம். மீது எல்லாமே பழசு தான். ப்ரோலாஜிக் போர்டு இதுலேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐசி வந்து பார்த்துட்டோம்னா இந்த ஐசி வந்து பார்த்துட்டோம்னா கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சி. இந்த ஐசி அதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்துவிட்டு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கெப்பாசிட்டர் சின்ன ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆகிருந்துச்சி. அது மட்டும் போகிற கண்டிஷனில் இருந்துச்சு. அது மட்டும் மாற்றியாச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா மகேஷ் பிடி அது ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்கான் கண்ட்ரோல் தான் போட்டிருக்காங்க. எல்கான் கண்ட்ரோலு. மாஸ்டர் வால்யூம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் லைனே கொடுக்க மாட்டேன். அதனால் சும்மா டம்மியாக வந்து 100K கண்ட்ரோல் எல்கான் போட்டு டம்மியாக விட்டுறது. அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டர், அதாவது வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அதில் கமெண்ட் பண்ணியிருந்தார் 6 ஆம்ஸ், அதாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டயோடு 2 தான் டயோடு போட்டிருந்தாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு 4 டயோடு வந்து பார்த்தோன்னா போட்டு நம்ம ரெட்டிஃபிகேஷன் செக்ஷன் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா தான் இருந்துச்சு. அதை பற்றின இஷ்யூ எதுவும் கிடையாது. அதேமாதிரி பக் கன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். பக் கன்வெர்ட்டர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பக் கன்வெர்ட்டர் போட்டிருக்கு. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் பகாரியாவில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் டைப்பு எம்எம்சி ஸ்கொயர் டைப் சொல்லுவாங்க. எம்எம்சியில் பகாரியா யூஎஸ்பி போர்டு போட்டிருக்கேன். இது நல்லா பக்கா மேட்சிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆடியோ அவுட்புட் நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். பகாரியாவில் ஸ்கொயர் டைப்பு, அதாவது வந்து எம்எம்சி டைப்பு. அதே மாதிரி 50 வோல்ட்டில் 10,000 யூஎஃப் 50 வோல்ட்டில் 10,000 யூஎஃப் போட்டு 6 ஆம்ஸ் டயோடு வந்து பார்த்திங்கன்னா 4 போட்டு கொடுத்துருக்கு. அதே மாதிரி 24 வோல்ட், அதாவது 24 வோல்ட் 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு. அதே மாதிரி ஃபியூஸ் போட்டிருக்கு. நான் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஃபியூஸ் தான் போடுவேன். ஃபியூஸ் போட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் நான். அதே மாதிரி பிகினராக இருக்கும்போது எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபியூஸ் ஃபஸ்ட்டு போடுங்க.
ஏன்னா அது எதனால் கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இதே ஃப்யூஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போகும். அது எதனால் போச்சு அப்படின்னு கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம் இருக்கக்குள்ளே நம்ம எதனால் அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் சரி பண்ண பார்ப்போம். நீங்கள் எடுத்த உடனே ஃப்யூஸ் போடாமல் ஸ்ட்ரைட்டாக லைன் அடிச்சிங்கன்னா அது எதனால் போகுது என்னதுன்னு தெரியாது. ஏசி லைனில் கொடுக்கும்போது டக்குன்னு ஒரே டைம்லேயே டக்குன்னு பர்ன் ஆயிரும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நடந்திருக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி 12 வோல்ட்டுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 2 டயோடு போட்டு 4700 யூஎஃப் வந்து 25 வோல்ட் கெப்பாசிட்டர் போட்டு எடுத்திருக்கு. அதே மாதிரி பக் கன்வெர்ட்டர் தான் போட்டிருக்கேன் நான், ரெகுலேட்டர் போடலை. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதாவது வந்து போர்டு வந்து பார்த்துட்டோம்னா அவ்வளோதான். ஐசியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 4141 ஐசி வந்து பார்த்திங்கன்னா மோனோ பண்ணி சப்வூஃபரை கொடுத்துருக்கு. நான் 12 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். டைன்டி 12 இன்ச்சு தான் வச்சுருக்கேன் நான். டைன்டி 12 இன்ச் இருக்குது. நான் அது போட்டு தான் எல்லாமே டெஸ்ட் பண்ணுறது. அதுலேயே நல்லாயிருக்கு. அவங்க 10 இன்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10 இன்ச்சு ஓகே, பக்கா மேட்சிங்காக இருக்கும். அதேமாதிரி 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் கொடுத்துருக்கு. 50 வோல்ட்டு கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்கு. கம்மியாக எதுவும் போடல. ஓகே, ஆடியோ ரிசல்ட் பக்காவாக இருக்கும். அதேமாதிரி 2030 அதாவது வந்து 2030 ஐசி நீங்கள் 6 இன்ச்சு 4 இன்ச்சில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் போட்டோம் அப்படின்னா நீட்டாக பக்கா மேட்சிங்காக இருக்கும். 8 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ண வேணாம். 8 இன்ச்சு பண்ணும்போது வால்யூம் கம்மியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். வால்யூம் ஏற்றும்போது கண்டிப்பாக அது உடையும். அதனால் 6 இன்ச் மேக்ஸிமம் 6 இன்ச்சு 4 இன்ச்சு போட்டால் பக்கா மேட்சிங்காக இருக்கும். அதேமாதிரி வால்யூம் நீட்டாக இருக்கும். ஃபுல் வால்யூம் வச்சா கூட எந்த கரகரன்னு எந்த சவுண்டும் வராது. கிளியராக இருக்கும் ஆடியோ. 2030 ஐசி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன ரூம், அதாவது வந்து 10க்கு 10 இந்த மாதிரி ரூம் இருக்கும்போது நீங்கள் 2030 2050 போட்டாவே பக்காவாக இருக்கும். சவுண்ட் கிளாரிட்டி அதாவது வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் அதிக அதாவது வந்து 4 ஃபீட்டு 10 ஃபீட்டு போட்டு இந்த மாதிரி செய்கிறத விட நீங்கள் 2030 போடும்போது 2030 2050 ஒரிஜினல் ஐசி போடும்போது பக்காவாக இருக்கும். அதில் ஃபால்ட்டு வராது. அதே மாதிரி 2 ஒயர் டச் ஆனாலுமே டக்குன்னு மியூட் ஆகிரும். அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஐசி போயிடும். ஏதோ ஒரு டைம் 2 டைம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மியூட் ஆகிரும், அப்படியே நின்றுடும். நம்ம அது நம்ம டக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் டக்குன்னு பண்ணி ஜாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து விட்றணும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிசிபி எல்லாமே க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கு. அதேமாதிரி ஃபேன் நான் சொல்லியிருப்பேன். 24 வோல்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்டோன் ப்ரோவில் அதாவது வந்து 24 வோல்ட்டில் பிரிஸ்லெஸ்ஸு அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 வோல்ட்டு தான் லைன் கொடுத்துருக்கு. 12 வோல்ட் லைன் கொடுத்து நம்ம 24 வோல்ட் ஃபேனை வந்து ரன் பண்ணும்போது அதாவது வந்து சவுண்டும் வெளியே கேட்காது. அதே மாதிரி கேபினெட் அதாவது வந்து க்ளோஸ் பண்ண வாட்டி சவுண்டும் வெளியே கேட்காது. டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஆனில் இருக்கும்போது. சப்போஸ் இப்போ மூவி பார்க்குறோம் இல்லை வந்து பாட்டு கேட்குறோம் அப்படிங்கும்போது அதாவது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. டிவிடி இன்புட்டு அவுட்புட்டு எதுவுமே கொடுக்கல. ஃபுல்லாமே எடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக அதை வந்து அவங்க பாட்டு தான் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து டிவிடி இன்புட் அவுட்புட் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5.1 சுவிட்ச் எதுவுமே கனெக்ஷன் கொடுக்க வேணாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக பாட்டு கேட்பேன். பென்ட்ரைவ் ப்ளூடூத் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு அது மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் எடுத்து கொடுத்து எல்லாமே வேலை சிம்பிளாக அண்ட் கிளியராக வேலை வந்து பார்த்துட்டோம்னா நீட்டாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆடியோ ரிசல்ட் அதாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ வந்து பார்த்தோன்னா நீட்டாக கேட்டலாம். ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குது, எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீட்டாக வந்து ஷார்ட் அண்ட் பார்த்துடலாம் நம்ம. ஓகே, ஆடியோ வந்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணுறேன். ஓகே, இதுக்கு மேலே விட்டோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்.
அதே மாதிரி கண்டிப்பாக அதாவது 2.1 5.1 7.1 ஏதாவது ரீஒர்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும் கண்டிப்பாக டவுட் கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன். இல்லைனா நான் கேட்டுட்டு கண்டிப்பாக நான் சொல்லித் தருவேன் நான். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அதே மாதிரி டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ரிப்ளை பண்ணாமல் இல்லை. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ், முத்துகல்பட்டி. என்னுடைய நம்பர் ஒரே நம்பர் தான். ஜிபே நம்பர்லேருந்து அதாவது வந்து வாட்ஸ்அப் நம்பர், கால் பண்ணுறது எல்லாமே ஒரே நம்பர் தான். 9366113333. அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். அதே மாதிரி டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம்.